இந்த வாரம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்க படங்களை டாப் 10 வரிசையில பார்க்க போறோம். ஆமாங்க, அதேதான். சின்ன வயசுல நம்ம சன் டிவியில பார்த்த அந்த டாப் 10 மூவிஸ் அதே பாணியில அந்த நாஸ்டால்ஜியா ஃபீல் கொடுக்கக்கூடிய அதே விஷயத்த பண்ண போறோம். நம்ம ப்ளூ தக்காளி ஸ்டைல்ல. இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல பிடிச்சிருக்க படம் வந்து அருள்நிதி நடிச்ச அருள்வான் அப்படிங்கிற படம். இந்த சமுதாயத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இவங்க சொல்லியிருந்தாலும் அதை என்டர்டைன்மெண்ட்டா தியேட்டர்ல உட்காந்து ரசிக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. அதை சில விஷயத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் தியேட்டரிகளா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதனால இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கு. குண்டை விட்டுறாங்கன்னதோ அதே நம்பிக்கையோடான் குண்டை ஆறணும். ஈவில் டெட் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அப்படி ஒரு பெரிய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ண ஒரு படம் தான் ஈவில் டெட் பர்ன். இந்த படம் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி இன்ன வரையும் சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன இங்கிலீஷ் படத்திலேயே இந்தியாவில் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லாகவும் தமிழ்நாட்டில் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்ச படம் ஈவில் டெட் பர்ன் இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கு. இப்பெல்லாம் தமிழ் ஆடியன்ஸ் வெறும் தமிழ் படங்களை மட்டும் பார்க்கறது இல்லைங்க, மற்ற மொழி படங்களையும் பார்க்குறாங்க, அதையும் பெரிய அளவில் ரசிக்கிறாங்க. அப்படி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் சென்னை லவ் ஸ்டோரி. இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. ரொம்ப பியூரான லவ் சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு தெலுங்கு படம். ஸோ இந்த படம் இந்த லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கு. ఇస్తున్నానంటే ఆలోచించండి, మీరు నాకు ఎంత ఇంపార్టెంట్. அடுத்ததா 7வது இடத்தை பிடிச்சிருக்க படமும் ஒரு மாற்று மொழி திரைப்படம் தான். மலையாள திரைப்படமான உன்மாதம் அப்படிங்கிற படம். குஞ்சாகோ போபன் நடிச்ச ஒரு த்ரில்லர் படம். அதாவது ரொம்ப நாளா கிடப்புல கிடக்கிற ஒரு ஃபைலை, அதாவது ஒரு கேஸை இதுவரையும் சால்வே பண்ணாத ஒரு கேஸை எடுக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய நிறைய மிஸ்ட்ரி, அதுல இருக்கக்கூடிய நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படம். இந்த லிஸ்ட்ல 7வது இடத்துல. அடுத்தது 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து அதர்வா அவர்களோட நடிப்புல வந்த இதய முரளி. அந்த இதயம் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தோட கான்செப்டை மட்டும் எடுத்து அதுல 2 காலகட்டத்திலயும் இருக்கக்கூடிய லவ், அந்த 2 காலகட்டத்திலயும் ஹீரோ சொன்னாரா சொல்லலையா அப்படிங்கிறது தான் இந்த கதை. பட்ஜெட்டை தாராளமாவே செலவு பண்ணியிருக்காங்க வழக்கமான காதல் கதையை விட. ஆனா அதை நம்மளால கண்கூடா திரையில பார்க்க முடியுது. ரொம்ப நேர்த்தியா இந்த கதையை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கு இதய முரளி. இப்ப கூட நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறதா, என்ன பத்தி? அடுத்ததா 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து அன்பே டயானா பாரி இளவழகன். இதுக்கு முன்னாடி ஜமா அப்படின்னு வேற ஒரு கான்செப்ட், வேற ஒரு ஜானர்ல ஒரு படம் பண்ணிட்டு டோட்டலா அதுக்கு சம்பந்தமே இல்லாம 2வது படம் ஒண்ணு பண்ணி அதையும் வெற்றி படமாவும் ஆக்கியிருக்காரு. முக்கியமா 2 வேற கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணா அவங்களோட ஃபேமிலி, அதை சுத்தி இருக்கக்கூடிய காமெடி, இது எல்லாத்தையுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு பாரி இளவழகன். ஸோ இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கு அன்பே டயானா. மொத்தத்தில் நம் சிஎஸ்கே வாழ்க்கை ஒரு அதிரடி வியாழன். இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து கட்டா குஸ்தி 2. விஷ்ணு விஷால் அவர்களோட கெரியர்லேயே பெரிய ஹிட் அப்படின்னா கட்டா குஸ்தி 1. அதை தொடர்ந்து பார்ட் 2 அப்படிங்கும் போது இங்க நிறைய படங்கள் பார்ட் 2 நம்மளை பயமுறுத்தி இருக்கு. அந்த பயத்தை போக்குனதுக்காகவே இந்த படம் ஒரு பெரிய வெற்றி. அதுக்காகவே பெருசா பாராட்டலாம். அதை தாண்டி இந்த பெண்களை பத்தி பேசினது, ஒரு பெண் வந்து சாதிக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த படத்துல ரொம்ப முக்கியமா பேசியிருக்காங்க பார்ட் 1 விட. ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. கட்டா குஸ்தி 2 இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இவர் ரெஸ்லர்னா என் மாப்பிள்ளை ரெஸ்லர் தாண்டி. எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா ப்ளீஸ் பா. அடுத்ததா 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து கிறிஸ்டோபர் நோலன் அவர்களோட ஆடிசி. இந்த படம் எல்லாராலையும் முக்கியமா தமிழ்ல பெரிய அளவுல எதிர்மறை விமர்சனங்களை சந்திச்சுது. ஆனா கிறிஸ்டோபர் நோலன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறது இந்த படம் இப்ப தியேட்டர்ல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா 3rd வீக் போய்கிட்டு இருக்கு. பெரிய அளவுல இந்த படம் தமிழ்நாட்டிலையுமே மக்களை கவர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு ஆடிசி. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன். ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இத்தனைக்கும் அந்த படம் லீக் ஆயிருக்கு, ஏ சர்டிபிகேட் டிலே அப்படின்னு ஏகப்பட்ட இஷ்யூ இருந்தாலும் மக்கள் இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம், அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சுதானா ரசிகர்களை பெரிய அளவுல பூர்த்தி செஞ்சது. அதுவே இந்த படத்தோட பெரிய வெற்றி தான். 2வது இடத்தை பிடிச்சிருக்கு ஜனநாயகன். அடுத்ததா முதலிடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே.
ரீசெண்டாக வந்து ஹாலிவுட் படங்களை எல்லாத்தையும் ஓரங்கட்டுற அளவுக்கு ஒரு படத்துக்கு பெரிய ஓப்பனிங். அந்த படத்தை பற்றி எல்லாரும் எங்கே போனாலும் பேசுகிறாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்டாருக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஆங்கில திரைப்படத்துக்கு இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். இந்த லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. அந்த ஸ்பைடர்ஸ் இருந்தா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். இந்த லிஸ்ட்ல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இது இல்லாமல் அடுத்தடுத்த வாரங்கள்ல வரப்போற படங்கள் எந்தெந்த லிஸ்ட்டை பிடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து வரப்போகுது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைனிங் ஆஃப் ரஹ்மான்.